அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். பரீட்சை சபா ஹிந்தி புக்கில் 7th லெசன் வந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கியா ஹா நஹி இந்த 3 வேர்டு கொடுத்துருக்காங்க. கியா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. துமாரா நாம் கியா ஹை, துமாரா கர் கஹா ஹை, கியா கியானா என்ன, தும்கோ கியா சாஹியே அப்படிலாம் கேட்கலாம். ஹான்னா எஸ் அப்படின்னு அர்த்தம், நஹின்னா நோ அப்படின்னு அர்த்தம். அதுதான் பார்க்க போகிறோம். ஆஜ் கவுன் தின் ஹை, இன்னைக்கு என்ன டே. ஆஜ்னா டுடே, கவுன் தின் ஹை இன்னைக்கு என்ன டே. ஆஜ் சோம்வார் ஹை, சோம்வார்னா மண்டே. சோம்வார்னா இத்வார் ரவிவார் வந்து சண்டே வரும், சோம்வார் வந்து மண்டே. ஆஜ் சோம்வார் ஹை, கியா ஆஜ் சோம்வார் ஹை, என்ன இன்னைக்கு மண்டேவா. ஹா ஆஜ் சோம்வார் ஹை, எஸ் இன்னைக்கு மண்டே. ஹா அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யஹ் கிதாப் ஹை, இது புத்தகம். இது என்ன, இது புத்தகம். கியா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, என்ன இது ஹிந்தி புக்கா. ஹா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, எஸ் இது ஹிந்தி புக்கு தான். இஸ் புஸ்தக் கா நாம் பரிச்சய் ஹை, இந்த புக்கோட பேர் என்ன, பரிச்சய். இஸ் புஸ்தக், இஸ் த சாவை பாதி போட்டு பக்கத்தில் தா போட்டிருக்காங்க. அப்போ பூ இஸ்த க, புஸ்தக் கா நாம் பரிச்சய் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப் கவுன் ஹை, நீங்கள் யார். ஆப் பெரியவங்க, அதனால் மரியாதையாக சொல்கிறாங்க. தும் அப்படின்னா சின்னவங்கள சொல்லலாம், பெரியவங்கள ஆப் அப்படின்னு சொல்லணும், ரெஸ்பெக்டிவாக சொல்கிறாங்க. ஆப் கவுன் ஹை, நீங்கள் யார். மை ராஜு ஹூம், ஐ எம் ராஜு. கியா ஆப் டாக்டர் ஹை, நீங்கள் டாக்டரா. நஹி மை அத்தியாபக் ஹூம், நான் ஆசிரியர். ஆப்கா நாம் கியா ஹை, உங்கள் பேர் என்ன. மேரா நாம் மகாதேவி ஹை, என்னுடைய பெயர் மகாதேவி, என்னுடைய பெயர் மகாதேவி. மேரா கியா ஆப் கவயித்ரி, கவயித்ரி, கவயித்ரி அப்படின்னா நீங்கள் ஒரு பெண் கவிஞரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப் கியா ஆப் கவயித்ரி ஹை, நீங்கள் ஒரு பெண் கவிஞரா. ஹா மை கவயித்ரி ஹூம், எஸ் நான் ஒரு பெண் கவிஞர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது கியா மேஜ் பர் கடி ஹை, மேஜை மேலே கடிகாரம் இருக்கிறதா. நஹி மேஜ் பர் கடி நஹி ஹை, மேஜை மீது கடிகாரம் இல்லை. மேஜ் பர் கலம் और தவாத் ஹை, மேஜை மேலே பேனா இருக்கு, அப்புறம் தவாத் இருக்கு. தவாத்னா இங்கு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தில். அடுத்து வந்து அபியாஸ்க்கு போயிட்டாங்க. அபியாஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ரோமன் லெட்டர் தான், ரொம்ப ஈஸியான லெசன் இது. இந்த 2 லெசனில் என்ன வருதுன்னா, ஜவாப் தோ பதில் எழுது. கியா மகாதேவி ஏக் கவயித்ரி ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் போட வேண்டியதெல்லாம் ஹா அப்படின்ற எஸ் மட்டும்தான். இந்த கியாவை தூக்கிட்டு நீங்கள் எஸ் போட்டு ஹா மகாதேவி ஏக் கவயித்ரி ஹை அப்படின்னு எழுதணும். கியா ராஜு ஏக் டாக்டர் ஹை, ராஜு ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து இல்லை, அவர் வாசிரியர் இல்லையா, அதனால் நஹி ராஜு ஏக் டாக்டர் நஹி ஹை அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா நஹி ராஜு ஏக் அத்தியாபக் ஹை அப்படின்னு எழுதலாம், அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு எழுதலாம். கியா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, இது ஹிந்தி புக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, எஸ் அப்படின்னு போடுறாங்க. கியா ஆஜ் சோம்வார் ஹை, இன்னைக்கு மண்டேவா. அப்போ கியாவை தூக்கிட்டு ஹா ஆஜ் சோம்வார் ஹை, எஸ் இன்னைக்கு மண்டே தான். கியா மேஜ் பர் கடி ஹை, மேஜை மேலே கடியா இருக்கு, கிளாக்கா இருக்கு. நஹி மேஜ் பர் கலம் और दवात है அப்படின்னு எழுதணும். அடுத்தது தமிழ் யா அங்கிரேஜி மே அர்த்த லிக்கோ, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக. அத்தியாபக் அப்படின்னா டீச்சர், சோம்வார் மண்டே, தின் டே, தின்னா டே, கவயித்ரி பொய்டஸ், பிஓஇடி பொய்ட்னு எழுதுவோம், பெண் கவிஞருக்கு பொய்டஸ் அப்படின்னு எழுதணும். ஹா அப்படின்னா எஸ் அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தில். இதெல்லாம் நாட் நெசசரி. இந்த லெசன் நல்லா படித்து பாருங்கள். 7th லெசன் வந்துட்டோம். இந்த லெசனில் இருக்கிற அபியாஸ்லாம் நல்லா கவனமாக படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.